பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிற தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். அவனுமே சங்கீதம் 27:4. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி மார்த்தாள் மரியாள் லாசரு கதை. பெத்தானியா கிராமத்திலே இயேசு கடந்து போகும்போது இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் அதுக்கப்புறமாக பல வேலைகளை செய்வதற்காக அவள் பிரயாசப்படுகிறாள். அதாவது இயேசுவுக்கு ஏதாவது ஆகாரங்கள் செய்து கொடுக்க வேண்டுமே என்கிறதான ஒரு கவலை அவளுக்கு இருந்தபடியினால் அவள் அப்பேற்பட்ட வேலைகளிலே அவள் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் மரியாள் என்ன செய்தான்னா, மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். இயேசு ஒரு இடத்துல போகும்போது, ஒரு வீட்டுக்கு போகும்போது, அல்லனா பர்டிகுலராக மலை இன்னும் கடற்கரை பகுதிகளில் போகும்போது அவர் வேத வசனங்களை போதிக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்க முடியும். அவனமே இந்த இடத்துல கூட இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே அவர் வேத வசனங்களை போதிக்க தொடங்கினார். அவர் வேத வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போது மரியாளுக்கு ஒன்று தெரிந்தது, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல், ஒரு வாஞ்சி அவளுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்தபடியினால் அவள் வேறு எதையுமே பற்றி கவலைப்படலை. எப்படியாகலும் வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவருடைய வாயிலிருந்து எந்தெந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது அதை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பாதத்தில் ஓடோடி போய் உட்கார்ந்து கொண்டாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை பல வேலைகள், கிச்சனில் பல வேலைகள் இருக்கும். கிச்சனில் வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும், பல வேலைகள் இருக்கும். அது தனிமையில செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால் அவள் இயேசுவிடத்தில் வந்து கோபப்படுகிறாள். ஆண்டவரே, நான் தனிமையில் இதெல்லாம் செய்கிறேனே, மரியாள் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாளே, அவளை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது ரொம்ப பழக்கப்பட்டதான ஒரு குடும்பம் இயேசுவுக்கு, அதனால் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ தான் கர்த்தர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறா, நீ ரொம்ப கலங்கி போயிருக்கிற வேலை, உலக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிற மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை, தேவையானது ஒன்றே. அநேக காரியங்கள் இங்கே தேவையில்லை. நீ பற்பல வேலைகள், அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய், அதெல்லாம் தேவையில்லை. உலகத்தில் எல்லாமே ஆகாரங்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் இந்த இடத்துல இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும்போது, இயேசு ஒரு இருதயத்திலே வரும்போது, ஒரு இடத்துல வரும்போது, அவர் ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே, எங்கேயாவது ஒரு இடத்துல உபதேசம் பண்ணுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர் வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக தான் ஜனங்கள் ஏராளமாக கூடினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒன்று தான் தேவை. அந்த தேவையானதை மரியாள் புரிந்து கொண்டு என் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நீ அதில் அநேக காரியங்கள் தேவை, அநேக தேவைகளுக்காக நீ கவலைப்படுகிறாய். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, தேவையானது ஒன்றே. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான, சிந்திக்க வைத்ததான ஒரு வார்த்தை. எத்தனையோ முறை வாசித்து நம்ம விட்டுருக்கிறோம். எல்லாருக்குமே, சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிந்ததான வார்த்தைகள் தான். ஆனால் தேவையானது ஒன்றே. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவையான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை, தேவையற்ற பற்பல காரியங்கள், பலவிதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு கலங்கி வேதனைப்பட்டு, யாருமே எனக்கு துணை இல்லையே, நான் தனிமையில் கலங்கி கொண்டிருக்கிறேனே என்று போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஆமீன், ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, என்ன கவலைகள் உலக பிரகாரமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
அநேக கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வீட்டில் ஆனாலும் சரி, வெளியே வேலை செய்கிற இடங்களில் ஆனாலும் சரி, புதிய புதிய போராட்டங்கள், புதிய புதிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு நேராக வருவது சகஜம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கர்த்தருடைய வார்த்தை போதுமானது. அதை தான் ஆண்டவர் இங்கே அழுத்தமாக சொல்கிறார். ஒன்னே ஒன்றுதான்ப்பா தேவை. அதை மரியாள் கண்டு கொண்டாள். அதனால தான் அவள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாள். என்னுடைய பாதத்தில் நீயும் வந்து அமர்ந்து இருந்தாயானால் உனக்கும் அந்த உலக கவலைகள் இருந்திருக்காது. வார்த்தைகளை கேட்கும்போது கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மனிதனை பலப்படுத்தும், கவலைகளை போக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், கண்ணீரை துடைக்கும். இப்படி எல்லாம் தெரிந்திருந்தாள் மரியாள். ஆனால் மார்த்தாளுக்கு அதை பற்றினதான கவலை இல்லை. உலக கவலை அவளை அமிழ்த்தினது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மரியாள் வந்திருந்த அந்த பிளேஸு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கண்டிப்பாக கர்த்தர் ஒரு சேரில் இல்லைன்னா ஒரு பெஞ்சில் ஏதோ ஒரு உயரமான ஒரு இடத்துல அவர் அமர்ந்து இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் வந்து தாழ்மையோடு அவள் உட்கார்ந்திருக்கிறாள். தாழ்மையோடு எப்படியாகலும் அவர் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட நான் தவற விடக்கூடாது, எல்லாவற்றையும் நான் கேட்க வேண்டும் என்பதற்காக அவள் ஓடோடி வந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. இந்த பாதம் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பாதம் ஒரு தேவ பிள்ளைக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். ஆமென். முதலாவதாக அது ஒரு தாழ்மையின் அடையாளமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக அது ஒரு கற்றுக்கொள்ளுகிற இடமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக அந்த பாதத்திலே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இளைப்பாறுதல் உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக அத்தனை காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இப்போ இயேசுவின் பாதம் என்று சொல்லும்போது அது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றுதான். ஆமென். அது தன்னை விட்டு எடுபடாது. அந்த ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஒரு நாளும் ஒரு மனிதனை விட்டு எடுபட்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்குமானால் அது நம்மை நடத்தும். ஆமென், அல்லேலூயா. நம்மை போதிக்கும். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது காண்பித்து தரும். தவறான பாதை எதுவோ அதை விட்டு சரியான பாதைக்கு நேராக நடத்தும். ஆமென், அல்லேலூயா. இதை செய்யாத என்று உணர்த்தும். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நமக்கு இளைப்பாறுதலை தருகிற வார்த்தை, ஆறுதலை தருகிற வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் எல்லாம் அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அடங்கி இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக. அப்போ இந்த பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு தாழ்மை முதலாவதாக வெளிப்படுகிறது. இரண்டாவதாக அவள் கற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக அவளுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நாம் என்னைக்கு மாதிரி காலையில் எழும்புகிறோம், ஏதோ ஜெபிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், தவறல்ல, நம்ம எல்லாரும் செய்கிறதான காரியங்கள் தான். ஆனால் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரோடு பேசுகிற அனுபவம், அவர் நம்மோடு பேசுகிற அனுபவம். ஆமென், அல்லேலூயா. இங்கே மரியாள் எதையுமே பேசல. கர்த்தர் சொன்னதையெல்லாம் அவள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென், அல்லேலூயா. கேட்கிறதற்கு தீவிரமாக இருந்தாள். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்ல ஒவ்வொன்றாக அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய விசுவாசம் அதிகரித்தது. ஆமென், அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஆமென். அவள் அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்க முடியும். ஆமென். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வரும்போது லாசரு மரித்து போகிறான். அப்போது 4 நாள் ஆகிறது. இயேசு 4 நாள் கழித்து தான் வராரு பட்டணத்துக்குள்ளே. இப்போ மார்த்தாள் ஓடி போய் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அவன் உயிரோடு அவனை எழுப்ப என்னால் முடியும்னு ஆண்டவர் சொல்லும்போது மார்த்தாள் அங்கே அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறார். அது எனக்கு தெரியும் ஆண்டவரே, அது கடைசி நாளில் நீங்கள் எழுப்புவீங்கன்னு உள்ளது எனக்கு தெரியும். அப்போது அவளுக்குள்ளே ஒரு அவிசுவாசம். ஏன்னா
அவள் விசுவாசத்தை இயேசுவின் பாதத்திலிருந்து அவர் கற்றுக்கொள்ளவில்லை, அவள் படிக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் பிந்தி மரியாளை அழைத்து கொண்டு வர, ரகசியமாக அழைத்து கொண்டு வர. ஏன்னா இவ எல்லாமே இயேசு பாசிட்டிவாக பேசுகிறார், இவள் எல்லாவற்றையும் நெகட்டிவாக பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதை வாசிக்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், வசனத்தை எடுக்க விரும்பவில்லை. அவள் எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறார், ஆண்டவரெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறார். கர்த்தர் அவனை எழுப்புவதற்காக வந்திருக்கிறார், நான் எழுப்ப போகிறேன்னு சொல்ல. அவள் சொல்கிறா, இல்லைப்பா, கடைசி நாளில் அவனை எழும்புவான், எனக்கு தெரியும் அப்படி என்று அவள் ஒரு அவிசுவாச வார்த்தைகளை சொல்கிறாள். ஆனால் கொஞ்சம் பிந்தி மரியாளை அழைத்து கொண்டு வருகிறாள். மரியாள் ஓடி வந்ததும் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறாள். ஆமே, அல்லேலூயா. அவளுக்கு அந்த பாதத்தின் ரகசியம் மரியாள் அறிந்திருந்தாள். அவளுக்கு தெரியும், இயேசு வந்திருந்தார் என்றால் என்னுடைய சகோதரனை அவரால் எழுப்ப முடியும். அவளும் சொல்கிறார், நீங்கள் இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. அதுக்கப்புறமாக அவள் எந்த அவிசுவாச வார்த்தையும் அங்கே சொன்னதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. மரியாள் சொன்ன பிறகு இயேசு ஆவியிலே கலங்கி இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அந்த இடத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்போ விசுவாசம் உள்ள வார்த்தைகள், ஆமீன், அது உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக மாறுகிறது. அவிசுவாசம், மார்த்தா இருந்தபோதே இயேசுவுக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி இருக்கலாம், ஆமீன். ஆனால் மார்த்தாள் ஃபுல்லாக அவிசுவாச வார்த்தைகளையே கூறிக்கொண்டிருக்கிறார். கடைசியில் மார்த்தாள் ரகசியமாக போய் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது மார்த்தாளுக்கு தெரியும், என்னை விட என் சகோதரி விசுவாசத்தில் ரொம்ப பலன் உள்ளவள். ஏன்னா அவள் இயேசுவின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவள். ஒருவேளை அவள் என்ன சொல்ல போகிறாளோ, இயேசுவின் இடத்துல அவள் சொல்லும்போது ஒருவேளை கர்த்தர் அவனை எழுப்புவாரோ என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் நடந்தது. அவள் அழைத்து கொண்டு வந்தாள். வந்த உடனே அவள் பாதத்தில் விழுகிற ஒரு தாழ்மை, ஆமென், அல்லேலூயா. பாதத்தில் விழுகிறா, அவள் அழுகிறா. அவள் அழுத உடனே அந்த அன்பின் மிகுதியினால இயேசுவும் அழுகிறார். அழுது விட்டு அங்கே எந்த அவிசுவாச வார்த்தைகளும் பேசப்படவில்லை. கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனால், இல்லைன்னா ஒரு சகோதரனால், ஒரு சகோதரியால் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதற்குள்ளாக அத்தனை அடங்கி இருக்கிறது. விசுவாசம் அடங்கி இருக்கிறது, அன்பு அடங்கி இருக்கிறது, தாழ்மை அடங்கி இருக்கிறது, ஆவியின் கனிகள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிற. அவள் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் கேட்கிறார். இயேசு சொன்ன எல்லாவற்றையும் அவள் கற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுவார், 119வது சங்கீதம் 57வது வசனத்தில் அவர் சொல்லுவார், கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன். நீரே என் பங்கு. ஆமென், நல்ல பங்கு நீர்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீதுக்கு நன்றாக தெரியும், பல சூழ்நிலைகளில், பல போராட்டங்களில், தனிமையில் இருந்த போதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டார் தாவீது. அதனால் அவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் எனக்கு பங்கும் சுதந்திரமும் வேற எதுவுமே இல்லை, எந்த பங்கும் சுதந்திரம் எனக்கு இல்லை, நீரே என் பங்கு. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய வசனங்களை கை கொள்ளுவேன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுவார்கள். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் அநேக ஜனங்கள் விடுதலைக்காக கடந்து வந்தபோது கூட மரித்து போனவர்களே உயிரோடு எழுப்புவதற்காக அழுது கொண்டு வந்தவங்க உண்டு. பலவீனத்தில் இருக்கிறவங்க, விடுதலைக்காக ஓடி வந்தவங்க உண்டு. எல்லாருமே இயேசுனுடைய பாதத்தில் விழுந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆமீன், பாதத்தில் விழுந்திருக்கிறாங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று. ஆமீன். அப்போ பாதம் என்று சொல்லும்போது ஒரு தாழ்மை. எப்படியாகிலும் அவருடைய பாதத்தில் விழுந்தால் எனக்கு விடுதலை உண்டு, அவருடைய பாதத்தில் விழுந்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய பாதத்தில் விழுந்தால் எனக்கு நன்மை உண்டு, அவருடைய பாதத்தில் இருந்தால் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து வைத்திருந்தாங்க. ஆமீன், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா, இயேசுவின் பாதத்தில் விழ நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்மளால் தாங்க முடியாத ஒரு பாரம், ஆமேன், ஒரு பயங்கரமான பிரச்சனை, உலக கவலை நெருக்கி மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் பேசும்படியாக காத்திருங்க. ஆமேன், அல்லேலூயா. அவர் ஏதாவது சொல்லுவார். ஆமேன். மரியாளோடு பேசின கர்த்தர், ஆமேன், அல்லேலூயா. அவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவர் நம்மோடு பேசுவார். ஆமேன். கவலைகளை எல்லாம் தான் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிற வருத்தம்
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க என்று சொல்கிறார். என் மேலே உங்கள் பாரங்களை வைங்க. ஆனால் அதை பற்றிய அறிவு மார்த்தாளுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் மரியாளுக்கு எல்லாம் தெரிந்தது. அவள் ஓடோடி தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. இன்னும் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும்போது 46வது சங்கீதம் 10வது வசனத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும். எங்கள் மரியாள் அமர்ந்து இருக்கிறாள். போராட்டமான நேரங்களில், பிரச்சனை நேரங்களிலே, நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற நேரத்தில் அமர்ந்து இருப்பது என்று சொல்வது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா எங்கே போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும், யாரிடத்தில் போனால் ஆறுதல் கிடைக்கும் என்று அங்கலாய்க்கிற ஒரு நேரம். ஆனால் மரியாள் நன்றாக தெரிந்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்தாள். ஆமென், அல்லேலூயா. எங்கேயும் எழும்பி சாடல்ல, எங்கேயும் ஓடல்ல, யாரை தேடியும் ஓடல்ல, எந்த தேவ மனிதர்களை தேடியும் அவள் ஓடல்ல. தேவ சமூகத்திலே அவள் அமர்ந்திருந்தாள். ஆமென். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம், அதற்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. ஏன்னா போராட்டங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வரும்போது எங்கேயோ ஆசுவாசத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? எங்கே போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஓடுறீங்களா? ஓடாதீங்க. தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென், அல்லேலூயா. மரியாள் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து தான் சொன்னார், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஆமென். ஆங்காங்கே அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லலை, பாதத்தில் அமர்ந்திருந்தவளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீதாம்மா நல்ல பங்கை தெரிந்து கொண்ட, அல்லேலூயா. சரியான முடிவை நீ எடுத்த, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விட்டு அது எடுபட்டு போகாது. ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிறது, பெற்றுக்கொள்கிறது ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகாது. தேவ சமூகத்திலே அமைதல் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் தவித்து அலைந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா தேவனுடைய பாதத்திலே காத்திருங்க. உங்களை விட்டு எடுபடாத ஒரு சமாதானம், உங்களை விட்டு எடுபடாத ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தருவார். ஆமென், அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நம்ம பூமியில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது கர்த்தருடைய பாதம் என்பதை நினைத்து நம்ம ஒரு இமேஜினேஷன் அப்படியே முன்ன கொண்டு வாங்க. ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவரே, தனிமையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை, தனிமையில் வேதத்தை தியானிக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனோடு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒரு மரியாளை போல உங்கள் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள், இளைப்பாறுதல், ஆறுதல், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் எனக்கு வேண்டும். ஆமென். நீங்கள் மரியாள்கிட்ட பேசுனது போல என் கூட பேசுங்கப்பா. அல்லேலூயா. என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென், அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால எந்த பயனும் இல்லை. கவலைப்படுகிறதுனால சரீரத்தோட ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 12:22 சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஏன்னா மார்த்தா இங்கே என்ன உண்போம், என்ன ஒரு ஆகாரத்தை அவருக்கு தயார் பண்ணி கொடுப்பேன், எந்த டிஷ் அவர் விரும்புவார், எப்படி பண்ணி கொடுக்கலாம், நாக்குக்கு சுவையாக எப்படி பண்ணி கொடுக்கலாம் என்று உலக காரியங்களுக்காக அவள் கவலைப்பட்டாள். ஆமென், அல்லேலூயா. அதான் கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னத்தை உண்போம், என்ன குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம்னு யாருமே கவலைப்படாதுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக கவலைப்படாதுங்க. தேவையானது ஒன்று. ஆமென். மரியாளை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மார்த்தாளுடைய அனுபவம் முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையை போன்றது. ஆமென். உலக கவலை வந்து நெருக்கும் போது, முட்கள் நெருக்கும் போது அதனால் பலன் கொடுக்க முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. அது அப்படியே பலனற்றதாக போனது. ஆனால் மரியாளுடைய இருதயமோ நல்ல நிலமாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நல்ல நிலம் 30, 60, 100 மேனி பலன் கொடுக்கும். ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது நல்ல நிலம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, நமக்கு சொல்ல முடியுமா? கர்த்தாவே, நீரே என் பங்கு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, நீரே என் பங்கு, உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. இந்த பூலோகத்திலேயும் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, பரலோகத்திலேயும் உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. நீர் போதும், உங்கள் பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே
கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவார், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். தேவ சமூகத்தில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்த ஒரு தேவ பிள்ளைக்கு கடைசியிலே ஹல்லேலூயா, கடைசிய காலம் தொனிக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் வரும்போது அவருடைய முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு நாமும் பங்குள்ளவர்களாக மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள கவலைகளை நினைத்து கலங்கி கலங்கி வேதனைப்பட்டு கோபப்பட்டு எரிச்சல் பட்டு மார்த்தாளை போல அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருப்போமானால் கர்த்தரிடத்தில் நமக்கு பங்கு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. மரியாளை போல அந்த தேவையான ஒன்றாகிய கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தாழ்மையோடு அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுவாரா? தேவையானது ஒன்றே. மரியாள் என்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு கர்த்தர் சொல்லுவார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமே. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. தேவையானது ஒன்றே என்று சொன்னீங்க அப்பா. அந்த தேவையான ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஒன்றை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உலகத்தின் கவலைகளினால் நெருக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பாதத்தில் கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரியாளை போல ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தருவீராக அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய நல்ல கிருபைகளையும் பலனையும் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.